15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதனுடைய அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா P of R squared divided by 100 squared into 3 plus R divided by 100 is equal to difference. ஸோ இதை நீங்கள் சம்மை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம்மை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். P of R squared divided by 100 squared into 3 plus R divided by 100 is equal to difference. வித்தியாசம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் அவங்களே கொடுத்துட்டாங்க 1134ன்னு சொல்லிட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% சொல்லிட்டு அவங்க கேட்கறது அசல் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பியை மட்டும் அப்படியே வச்சுட்டு ஆருக்கு 15%, அதை 15ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 15 × 15, அடுத்து 100 × 100, அடுத்தது 3 + ஆரோட வேல்யூ 15% ஈக்குவல் டு 134. ஃபஸ்ட்டு இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாம். சரிங்களா? ஸோ P of 15 × 15 டிவைடட் பை 100 × 100 300 + 15 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். 1134 வரும். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த சைடு கொண்டு போயிருக்கலாம் சிம்பிளிஃபிக்காக. பியை மட்டும் வச்சுக்கலாம், அதான் நமக்கு தேவை. 1134 × 100 × 100 டிவைடட் பை 15 × 15. ஸோ இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தனால இங்கே வந்துடுச்சு. அடுத்தது இதுவும் இந்த சைடு கொண்டு வந்துடும். ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ தலைகீழ் மாறிடும். ஸோ 100 டிவைடட் பை 315. ஸோ சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 25 100 35 15, 25 100 35 15, 25 100 6 30 35 15. அடுத்தது 1 3 3 3 9 7 3 21 2 8 3 24. திருப்பி 1 3 3 பண்ணலாம். 1 3 3 7 3 6 6 3 18. இங்கே பாருங்கள், ஒரு 63 63, அப்போ 2 63ங்கிறது 126. அவ்வளோதான். ஸோ 2 2 4 4 2 8 8 2 16 1 2 3 3 சைஃபர். ஸோ அப்போ ஆன்சர் 16,000 அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. P மற்றும் Qவினுடைய மீ பெரு பொது வகுத்தி எக்ஸ், அதாவது HCF கொடுத்துருக்காங்க எக்ஸ், மற்றும் Q இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு ஒய் எனில் P மற்றும் Qவினுடைய மீச்சிறு பொது மடங்கு காண்க, அதாவது LCM என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தெரியணும். அதாவது என்னன்னா, மீசிமா மற்றும் மீபேவா இதனுடைய பெருக்கு தொகை எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு எண்களினுடைய பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மீசிமா தான் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. மீசிமா தான் அவங்க கேட்குறாங்க. மீபேவா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, HCF வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இரு எண்களுடைய பெருக்கற் பலன், இரு எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா P மற்றும் Q தான் இரு எண்கள். ஸோ இதையும் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, Q இஸ் ஈக்குவல் டு XY. அப்போது இந்த Q எடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம்னா XYன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். P × XY அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே மீசிமா இன்ட்டு எக்ஸ்ன்னு ஈக்குவல்ட்டு இந்த சைடு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்னது? PY. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2 மற்றும் அதனுடைய அகலம் 3x - 2, அதனுடைய பரப்பளவை காண்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க x = 20ன்னு சொல்லிட்டு. செவ்வகத்தினுடைய நீளமும் அகலமும் கொடுத்துட்டாங்க. பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது? L × B. ரெண்டையும் பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ L வந்து 3x + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரெத் வந்து 3x - 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x = 20ன்னு சம்மளே கொடுத்துட்டாங்க. அதனால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 32 60 + 2, அடுத்து 32 60 60 - 2ங்கிறது
58. அப்போ 62ஐயும் 58ஐயும் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். எவ்வளோன்னு பார்க்கலாம். 62 58 8 2 16 மிச்சம் 1 6 8 48 2 10 58 59 5 6 5 30 35 3596 சதுர அலகுகள். ஆப்ஷன் ஏங்கிறது அதற்கு சரியான விடை. 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2 பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது கிடைக்கக்கூடிய மொத்த வாய்ப்புகள் எத்தனை? மொத்த வாய்ப்புகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 36 வாய்ப்புகள் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பகடையில் 6 ஃபேஸ் இருக்கும். கரெக்டா? இங்கே உருட்டப்படுகிறது 2 பகடைகள். அப்போ 2 பகடைகள் அப்படிங்கும்போது 6 × 6 36 36 மொத்த வாய்ப்புகள் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இரண்டிலும் ஒரே முகம் இருக்கணும் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டிலும் ஒரே முகம், ரெண்டாவது கண்டிஷன் கூடுதல் 4 கிடைக்கணும். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 2 பகடைகளிலும் ஒரே முகம் 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. ஸோ இப்போ மொத்தம் 6 வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? 6/36. அடுத்தது கூடுதல் 4 இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1 3 அப்படி இல்லைன்னா 2 2ன்னு 2 பகடையில் விழுகலாம். அப்படி இல்லைன்னா 3,1ன்னு விழுகலாம். சரிங்களா? இதனுடைய மொத்த வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா 3/36. ஸோ அல்லதுன்னு சம் கொடுத்துருக்காங்களா? அப்போ அல்லதுன்னா நம்ம ப்ளஸ் எடுத்துக்கணும். 6/36 ப்ளஸ் 3/36. நல்லா நோட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் 2,2 இருக்குது, இங்கேயும் 2,2 இருக்குது. ரெண்டுலேயும் ஒரே மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும் 1/36. அப்போ ஆன்சர் 9/36 மைனஸ் 1/36. இப்போ 8/36. சிம்பிளை பண்ணிங்கன்னா 8 9 36. 2/9 அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள். அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க. ரைட். ஸோ செம்ம நல்லா அனலைஸ் பண்ணலாம். கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள். இது வரைக்குமே சும்மா ஸ்டோரி மாதிரி. இதுல இருந்து தான் கொஸ்டின் ஆரம்பிக்குது. அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தால் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 75 7ஆல் டிவைட் பண்ணுங்க. ஏன் சார் 7ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் தானே இருக்கு. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணுங்க, மீதி 5 நாள் வரும். கரெக்டுங்களா? ஒரு க்ளூ கொடுக்குறாங்க பாருங்க. இன்று திங்கட்கிழமை. சரிங்களா? அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை, மண்டே. அப்போ 75 நாட்களுக்கு முன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ரிவர்ஸில் போகணும். முன்னாடி கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா 5 நாளுக்கு முன்னாடி என்ன டேட்டுன்னு பாருங்க, என்ன கிழமைன்னு பாருங்க. 2வது நாள் ரிவர்ஸில் போகணும். சரிங்களா? அப்போது சண்டே. 3வது நாள் சாட்டர்டே. அடுத்தது 4வது நாள் ஃப்ரைடே. 5வது நாள் தேர்ஸ்டே. அப்போ 5 நாளைக்கு முன்னாடி என்ன இருக்கும்? வெனஸ்டே. ஆன்சர் புதன்கிழமை அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. சரிங்களா? ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3 5 8 12 வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் அந்த மிகப்பெரிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் அந்த மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99,999. இதுதான் மிகப்பெரிய 5 இலக்க எண். சரிங்களா? இதை 3 5 8 12 வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் ஃபர்ஸ்ட் இந்த 3 5 8 12 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க.
அப்போ தான் கிடைக்கும் மீதி வந்து 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் 3ஆல் போடலாமா? 1 3 3 5 8 அப்படியே இறங்கிடும். 4 3 12. திருப்பி 4ஆல் போடலாம். 1 5 ஈர்னாங்க 8 ஓனாங்க 4 அவ்வளோதான். ஸோ 3 12 12 5 60 60 × 2 120. அப்போ எல்சிஎம் வந்து 120. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எல்சிஎம் இருக்குல்ல அதை 99,999 இருக்குல்ல அதை வகுக்கணும். ஸோ 120ஆல் நான் இதை வகுக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 8 போடுறேன். 800 8 2 16. அப்போது 120 8 எவ்வளோ வருது? 8 2 16 1 8 8 960. 960 வருதுங்களா? 9 3 இந்த 9 கீழே இறக்கிக்கலாம். அடுத்தது 3ஆல் போடலாம். 300 + 20 360 வருங்களா? 9 3. அடுத்தது இன்னொரு 9 இறக்கிக்கிறேன். திருப்பி 3ஆல் போடலாங்களா? திருப்பி 360 9 3. ஸோ 39ன்னு வருதுங்களா? ரைட். ஸோ இதுக்கு மேலே நம்ம 120ஆல் வகுக்க முடியாது. நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. எனக்கு மீதி 39 வராமல் எனக்கு மீதி 0 வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 39 இதால் கழிச்சிடணும். கரெக்டாக? 99,999 மைனஸ் 39. நீங்கள் கழிச்சு போட்டிங்கன்னா 9 9 0 9 3 6 திருப்பி இந்த 9 9 99,960 120ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மீதி 0. ஒருவேளை எனக்கு மீதி 2 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த ஜஸ்ட் இதை 2ஆல் ஆட் பண்ணிக்கணும். 99,960 + 2 போட்டிங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் 120ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா மீதி 2 வரும். ஸோ ஆன்சர் இதுதான் 99,962. ஆப்ஷன் டி இதுதான் சரியான விடை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னன்னு தெரியணும். 99,999. அதுக்கு நீங்கள் ஒரு 4 நம்பரால் வகுக்கும் போதுன்னா ஒவ்வொரு நம்பரும் வகுத்து போட்டுருக்கக்கூடாது, டைம் ஆயிரும். இது 4 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. சரிங்களா? எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 120 வருது. அந்த 120 இந்த மிகப்பெரிய 5 இலக்கனால வகுங்க. மீதி எனக்கு 39 கிடைக்குது. எனக்கு மீதி 0 வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த 39 எடுத்துகிட்டு போயிட்டு நான் இங்கே கழிச்சிருவேன். எனக்கு மீதி 2 வேணும்னா என்ன வரணும்? இதோட 2 கூட்டினீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 99,962 அப்படிங்கிறதா இதற்கு சரியான விடை. 4/3.5 ஈஸ்ட் 2/5 என்பதற்கான சமமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் விகிதம்னாவே அதை நம்ம பின்னமாக எழுதிக்கலாமா? அப்போது 4/3.5 டிவைடட் பை 2/5. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த 4 2/2ன்னு எடுத்துக்கிறேன். 2/2ன்னு எடுத்து ஹோல் ப்ராக்கெட்டில் 3.5ன்னு எடுத்துக்கிறேன். டிவைடட் பை 2/5. இந்த மாதிரி அடுக்கு மேலே அடுக்கு இருந்தால் நம்ம டைரெக்டாக பெருக்கிக்கலாம். அப்போ 3.5 × 2 அப்படிங்கிறது 7. அப்போ 2/7 டிவைடட் பை 2/5. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா அதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது a/m டிவைடட் பை a/n இஸ் ஈக்குவல் டு a/m - n. ரெண்டையும் கழிச்சிடலாம். கழிச்சிங்கன்னா 2/7 - 5 வரும். அதாவது 2/2ன்னு வரும். 2/2க்கு ஆன்சர் 4. எதுவுமே இல்லை அப்படின்னா கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். பின்னம விகிதமாக மாற்றும் போது 4:1ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா சரியான விடை. 4p + s or 9b hash a3 (7c) greater than z %6d star q at 1. கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்க. ஸோ கொடுக்கப்பட்ட தொடரினுடைய முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் முதல் பாதி கண்டுபிடிங்க. மொத்தம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. மொத்தம் 22 இருக்கு. 22ல் முதல் பாதி அப்படின்னா 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த கொஸ்டின் மார்க் வரைக்கும் தான் உங்களுக்கு முதல் பாதி. இதை பின்னோக்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. பின்னோக்கு வரிசைனா ரிவர்ஸில். ஸோ கொஸ்டின் மார்க்
3a hash b 9 r s plus p4. மீதியெல்லாம் அப்படியே வந்துடும். 7c greater than z percentage, அப்புறம் 6d ஸ்டார் q at 1. இப்போ அவங்க கேட்கறது வலது பக்கத்திலிருந்து ரிவர்ஸில் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஆன்சர் பிளஸ் ஆப்ஷன் டிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? நல்லா கவனிங்க. 10 விவசாயிகள் 21 நாட்கள்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு விவசாயி எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? ஒரு விவசாயி 21 × 10 210 நாள்ல முடிப்பாங்க. சரிங்களா? இந்த 10 இந்த சைடு வந்துடும். 210 நாள்ல முடிப்பாங்க. சரி, இப்போ 14 விவசாயி வந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஒரு விவசாயி முடிக்க 210 நாள். அப்ப 14 விவசாயி வந்தா டிவைட் பை 14. அப்போ 7 2 14, 1 2 I 2 10, 1 7 7, 3 5 35. ஆன்சர் 15 நாட்கள் அப்படிங்கிறது அதற்கு சரியான விடை. இதுக்கு ஃபார்முலா பிரகாரம் போடலாம். men1 d1 men2 d2. 10 விவசாயிகள் 21 நாள்ல முடிக்கிறாங்க. 14 விவசாயிகள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? சரிங்களா? சிம்பிளை பண்ணீங்கன்னா 10 × 21 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தனால 14 இங்கிட்டு வந்துடும். 3 7 21, 2 7 14, 1 2 I 2 10. ஆன்சர் 15. சரிங்களா? ஆப்ஷன் பி 15 நாட்கள் அப்படிங்கறதா இதற்கு சரியான விடை. 18, a, b, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது. கூட்டுத்தொடர் வரிசைன்னா AP எனில் a + b எனது மதிப்பு காண்க. கூட்டுத்தொடர் வரிசைனாவே டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். அதாவது இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு மூணாவது உறுப்பு மைனஸ் இரண்டாவது உறுப்பு அப்படின்னு வரும். எப்படிங்கிறது சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 18, a, b, -3. ஸோ இது கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்தனால கண்டிஷன் என்னவா இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் சேமா இருக்கும். அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக நான் அந்த இடத்துல நம்பர் கொடுத்துக்கிறேன். இது முதல் உறுப்பு, இது இரண்டாவது உறுப்பு, இது மூன்றாவது உறுப்பு, இது நாலாவது உறுப்பு. ரெண்டாவது உறுப்பையும் முதல் உறுப்பையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு மூணாவது உறுப்பு மைனஸ் ரெண்டாவது உறுப்புக்கு வேல்யூ சேமாக வரும். அதே மாதிரி மூணாவது உறுப்பும் மைனஸ் ரெண்டாவது உறுப்பும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ நாலாவது உறுப்பு மைனஸ் மூணாவது உறுப்புக்கு வேல்யூ சேமாக வரும். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமே. ஃபஸ்ட்டு ரெண்டாவது உறுப்புங்கிறது என்னது? a -18, மூணாவதுங்கிறது b -a. இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். அதாவது வேரியபிள் எல்லாத்தையும் ஒரே இடத்தை கொண்டு வந்துக்கலாம். ஸோ a + a, அதாவது -a இந்த சைடு வந்துருச்சுன்னா +a, இந்த b இந்த சைடு வந்துருச்சுன்னா ஈக்குவல் இந்த சைடு வந்துருச்சுன்னா -b = 18. அதாவது 2a - b = 18 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? அடுத்தது இந்த 3 - 2 இருக்கா? அதாவது மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பு கழிக்கணுமா? மூணாவது உறுப்பு b, ரெண்டாவது உறுப்பு a, நான்காவது உறுப்பு -3, மூன்றாவது உறுப்பு b -b. இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு -a ஈக்குவல் இந்த சைடு போயிடுச்சுன்னா +a ஆயிரும். b அப்படியே இருக்கு. -3 இந்த சைடு வந்ததுன்னா +3 ஆயிடுச்சு. -b இந்த சைடு வந்துச்சுன்னா +b ஆயிடுச்சு. அப்போது a = 2b + 3 அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இந்த ஏயை போய் ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1ங்கிறது என்னது? 2a - b = 18 தானே. ஸோ இதில் ஏயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 2 of 2b + 3 - b = 18 வரும். சிம்பிளை பண்ணிங்கன்னா உள்ள 2 2 4 4b + 6 - b = 18 வரும். ஸோ அடுத்தது 4b - b இருக்குங்களா? அப்போது 3bன்னு வரும். 18 - 6ன்னு வரும். இப்போ பியோட வேல்யூ
12/3 இருக்கும். அப்போ ஆன்சர் பியோட வேல்யூ 4. சரிங்களா, பியோட வேல்யூ 4. அடுத்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏல போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், a is equal to 2 of 4. இப்போ தானே கண்டுபிடிச்சிங்க பியோட வேல்யூ. ஸோ 2 of 4 + 3. அப்போது ஏயோட வேல்யூ 8 + 3, a is equal to 11. அப்போ a + b உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் 11 + 4 15 அப்படிங்கிறதா இதுக்கு சரியான விடை. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது கொஷின். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா முக்கியமான கான்செப்ட், 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார். ரைட், ஸோ சம் எப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் வந்து அவர் எக்ஸ் அமௌண்ட் சேமிக்கிறார், ஏன்னா எவ்வளோ சேமிக்கிறாருன்னு தெரியல. அப்போ ரெண்டாவது வருஷம் அப்படிங்கிறது x/2, ஏன்னா அதில் பாதி தானே சேமிக்கிறாரு. பாருங்கள், முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். அப்போ நான் x/2. இது மொதல் வருஷம், இது ரெண்டாவது வருஷம். மூணாவது வருஷம் இதில் பாதி, இதில் பாதினா என்னது 1/2 of x/2. அப்போது x/4. சரிங்களா, இது மொதல் வருஷம், இது ரெண்டாவது வருஷம், இது மூணாவது வருஷம். நாலாவது வருஷம் x/4ல் பாதி, அப்போது x/8 ப்ளஸ் அஞ்சாவது வருஷம் x/8ல் பாதி, அப்போ x/16, x/16. ஆறாவது வருஷம் x/16ல் பாதி, அப்போது x/32. இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 7875 ரூபா அவர் சேமிக்கிறார். அப்போ முதல் ஆண்டு, அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் சம்மை சால்வ் பண்ணால் நமக்கு அந்த எக்ஸோட வேல்யூங்கிறது கிடச்சிரும். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், இது முதல் ஆண்டு, இது இரண்டாம் ஆண்டு, இது மூன்றாம் ஆண்டு, நான்காம் ஆண்டு, ஐந்தாம் ஆண்டு, ஆறாம் ஆண்டு. 6 வருஷத்தோட சேமிப்பு வந்து 7875. ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் காமனாக எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும்? 32 வருதுங்களா? ரைட், ஏன்னா பெரிய நம்பர் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து 32x, ரெண்டா அப்போ 16xன்னு வரும். 16 32. இங்கே 4 அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 8x, நான் 8 32, இங்கே 8 அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4x, கீழேயும் 4, மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதெல்லாம் இங்கே 4xன்னு போட்டிருக்கேன். அடுத்து இங்கே 16 அப்போ 32 வரும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 2x. ஸோ ப்ளஸ் x இஸ் ஈக்குவல் டு 7875. சரிங்களா, ஸோ இது எல்சிஎம் எடுத்து தொகுதியும் பகுதியும் சேமாக பெருக்கி கொண்டு வந்தாச்சு. இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸு ப்ளஸ் 2xங்கிறது 3x, 4 3 7, 7 14 15, 15 10 25, 31, 31 32ங்கிறது 63x. சரிங்களா, 63x டிவைடட் பை 32 இஸ் ஈக்குவல் டு 7875. ஸோ அடுத்தது இந்த 32ஐயும் இந்த 7875 பெருக்குங்க, இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 7875 32, 2 10 மிச்சம் 1, 7 2 14 15 மிச்சம் 1, 8 2 16 17 மிச்சம் 1, 7 2 14 15, 5 3 15 1, 7 3 21 22, 8 3 24 26க்கு 2, 7 3 21 23, 0 5 5 10, 7 3 10, அப்புறம் வந்து 7 3 10 12 மிச்சம் 1 4 5. ஓகே, 2,52,000 வந்திருக்கு. 63x இஸ் ஈக்குவல் டு 2,52,000 வருது. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் 2,52,000 டிவைடட் பை 63. ரைட், 3ஆல் போடலாங்களா? 2 3 6, 1 3 3, 8 3 24, 4 3 12, 3 0 வந்துடுது. திருப்பியும் 3ஆல் போடலாம். 7 3 21,
3 6 8 3 24 1 2 3 7 28. அப்போது எக்ஸோட மதிப்பு 4000. ஸோ முதலாம் ஆண்டு அவர் 4000 சேமிக்கிறார் அப்படிங்கிறது அதுக்கு சரியான விடை. ஒரு குறிப்பிட்ட அசல் தனிவட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? ஸோ இங்கே ஒரு குறிப்பிட்ட அசல் தான் சொல்லியிருக்காங்க, எவ்வளோன்னு கரெக்டாக கொடுக்க கிடையாது. தனிவட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது? SI is equal to PNR divided by 100. ஸோ அசல் வந்து அவங்க எதுவும் கொடுக்க கிடையாது, அதனால் நம்மளாவே எடுத்துக்கலாம் 100ன்னு சொல்லிட்டு. ஸோ 100 அசல், நம்பர் ஆஃப் த இயர் 6 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க கிடையாது, அதனால் 6ன்னு அப்படியே எடுத்துக்கலாம். டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு SI. அதாவது SIங்கிறது என்னது? 60% அதிகரிக்கிறதாம். அதாவது 100 ரூபாயிலிருந்து 60% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 160 ரூபாயா அமௌண்ட்டு மாறும். சரிங்களா? அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அமௌண்ட்டு, அதாவது தொகை மைனஸ் அசல், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட்டுங்கிறது 160, பிரின்சிபல்ங்கிறது 100, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60. ஸோ நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது இப்படி எடுத்துக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60, 100 இஸ் ஈக்குவல் டு 100, அப்புறம் இன்ட்டு 6 நம்பர் ஆஃப் த இயர், ஆர் டிவைட் பை 100. ஸோ இது ரெண்டையும் 100க்கு 100 கேன்சல் பண்ணிடலாம். 1 6 6 5 60. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%. ஆனால் அவங்க கேட்குறது அதே வட்டி வீதத்தில், அதாவது ஆர் 10% இருக்குல்ல, அதே வட்டி வீதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கூட்டு வட்டிங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் பண்ணி போடணும். எப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், அசல் வந்து 12,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 10%ன்னு சொல்லிட்டு. ஸோ மொதல் வருஷத்துக்கு 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 12,000ல் 10% அப்படிங்கிறது 1200. ஸோ அப்போது 12,000 ப்ளஸ் 1200 டோட்டலாக 13,200 அப்படிங்கிறதான் உங்களோட முதல் வருஷமாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கும். அடுத்தது 2வது வருஷம் பிரின்சிபலுங்கிறத எதை எடுத்துக்கணும்? 13,200 எடுத்துக்கணும். ஸோ அப்போ 13,200 அதில் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 1320 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. 100% இது, 10%ங்கிறது 1320. ஸோ அப்போது 13,200 ப்ளஸ் 1320 ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 0 2, அப்புறம் 3 2 5, அதுக்கப்புறம் 4 1, 14,520 வரும். அடுத்தது தேர்ட் இயர். தேர்ட் இயரில் அசலாக 14,520 எடுத்துக்கணும். கூட்டு வட்டியில் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 14,520ல் 10%ங்கிறது 1,452. ஸோ 1,452னா 2 ஆட் பண்ணி போட்டுருங்க. 14,520 1,452, 2 7 9, அப்புறம் 5 1, 15,972. ஸோ அவங்க கேட்குறது 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? கூட்டு வட்டி, வட்டிங்கிறது என்னது? தொகை மைனஸ் அசல். கிடைச்ச தொகை வந்து 15,972. அசல்ங்கிறது முதல்ல எடுத்து வச்சுருக்கீங்களா, அது 12,000. 2 மைனஸ் பண்ணுங்கள். 2 7 9, 5ல் 2 போச்சுன்னா 3. அப்போ ஆன்சர் 3,972ங்கிறது தான் இதற்கு சரியான விடை. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% வீதம் அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தினுடைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தற்போதைய மக்கள் தொகை வந்து 90,000. சரிங்களா? பர்சன்டேஜ்லேருந்து சம் கேட்டிருக்காங்க. தற்போதைய மக்கள் விகிதம் 90,000. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கும்போது நம்ம 2 முறை கால்குலேட் பண்ணணும். எதனா ஒரு வருஷத்துக்கு 7% அதிகரிக்குதா, அப்போது 100ல் 7% அதிகரிக்கிறது, அதனால் 107ன்னு போட்டுக்கிறேன். அப்போது ஒவ்வொரு வருஷமும் ஏறுது,
அப்போ 2 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறனால நான் இதை 2 முறை போட்டுக்கிறேன். ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 90,000 இன்ட்டு 107 டிவைட் பை 100 இன்ட்டு 107/100. ஏன் நம்ம இங்கே 107 போட்டிருக்கோங்கிற கான்செப்ட் தெரியணும். ஏன்னா அவங்க ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100%லேருந்து 7% அதிகரிக்கிறது, அதனால 107. ஏன் 2 முறை போட்டிருக்கோம்? இங்கே 2 ஆண்டுகளுக்கு பிறகு கேட்குறாங்க. இன்கேஸ் 4 ஆண்டுகளுக்கு பிறகுனா இதே 4 முறை போடுவோம். புரியுதுங்களா? 5 ஆண்டுகளுக்கு பிறகுனா இதே 5 முறை போடுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும், 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 107 இன்ட்டு 107 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 107 இன்ட்டு 107, 7 7 49, 4 இந்த 4 இங்கே வந்துடும், 1 7 7, இங்கே வந்து 3 சைஃபர், அடுத்து வந்து இங்கே 7 0 1, திருப்பி 9, 4 7 7 14, மிச்சம் 1 1. ஸோ 11,449. இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9 9 81, 8 9 4 36, 40 44, மீதி 4, 9 4 36, 40, இங்கே ஒரு 4, 9 9 9 4 13, 1, 9 9 9 1 10. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. 1,03,041 தான் இதுக்கு சரியான விடை. கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த காலியான இடத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஏ, இது பி, இது சி, டி, இது இ, எஃப், ஜி, ஹெச். ஸோ எல்லாத்துலேயும் காலியான இடத்துக்கு எல்லாத்துக்கும் பேர் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு லெட்டரில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏ வந்து ஒரு முக்கோணம், சரி. அடுத்தது பி ஒரு முக்கோணம், ரைட். சி வந்து ஒரு முக்கோணம் கிடையாது, சிஜி தான் முக்கோணம். ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் மட்டும் எடுத்துக்கலாம், அப்போ தான் தெளிவாக போகலாம். ஸோ டி வந்து ஒரு முக்கோணம், கரெக்டு. அடுத்தது இ வந்து ஒரு முக்கோணம், அடுத்தது எஃப் வந்து ஒரு முக்கோணம், அடுத்தது ஜி வந்து ஒரு முக்கோணம், அடுத்தது ஹெச் வந்து ஒரு முக்கோணம் கிடையாது. சரிங்களா? ஹெச் ஜி எஃப்னு வந்தால் தான் முக்கோணம். இப்போது ஒரு லெட்டரில் இருக்கிற எல்லா முக்கோணமும் எழுதியாச்சு. அடுத்தது 2 லெட்டரில் இருக்கிற முக்கோணங்கள் என்னென்னலாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏபி வந்து ஒரு முக்கோணம், ஏபி வந்து ஒரு முக்கோணம். அடுத்தது பிடி வந்து ஒரு முக்கோணம். இங்கே பாருங்க, பியும் டியும் சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம். அடுத்தது சிஜி வந்து ஒரு முக்கோணம், சியையும் ஜியையும் சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம். அடுத்தது சிடி வந்து ஒரு முக்கோணம். இங்கே பாருங்க, சியையும் டியையும் சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், சிடி வந்து ஒரு முக்கோணம். அடுத்தது வேற என்ன இருக்கு? இ இருக்கு பாருங்க, இஎஃப், இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், இஎஃப் வந்து ஒரு முக்கோணம். அடுத்தது எஃப்பும் ஜியும் சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், எஃப்பும் ஜியும் சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம். ஓகே. அடுத்தது 2 லெட்டரில் வேறு ஏதாச்சும் இருக்குங்களா? ஹெச்ஜி மட்டும் வராது, ஹெச்டி வந்து வராது. ஓகே, இப்போ 2 லெட்டரில் இருக்கிற எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3 லெட்டரில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏசிடி வராது, ஏபிடி வராது. இங்கே பாருங்கள், ஏசிஜி வருது பாருங்கள், ஏசிஜி ஒரு பெரிய முக்கோணம் வருது. ஸோ ஏசிஜி. அடுத்தது வேறு ஏதாச்சும் ஏசி அது மாதிரி மிங்கிள் ஆகுதுங்களா? இல்லை. அடுத்தது சி எடுத்துக்கலாம், சிடிஇ. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய முக்கோணம் வருது பாருங்கள். இந்த சிடிஇ சேர்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் வரும், சிடிஇ. சியை வச்சு வேறு ஏதாச்சும் 3 சைடு முக்கோணம் இருக்குங்களா? சிஜிஏ அதான் முன்னாடி போட்டுட்டோம், ஏசிஜின்னு சொல்லிட்டு சிடி எழுதியாச்சு, அவ்வளோதான். சியை வச்சு வேறு முக்கோணம் எதுவும் கிடையாது. இயை வச்சு 3 வேரியபிள் வச்சு ஏதாச்சும் முக்கோணம் வருதுங்களா? இஎஃப்ஜி வராது, இயை வச்சும் வராது. எஃப் வச்சு வருதுங்களா? வரும் பாருங்கள், எஃப்ஜிஹெச் பெரிய முக்கோணம் வருது பாருங்கள். ஸோ எஃப்ஜிஹெச். வேறு ஏதாச்சும் 3 வேரியபிள் வச்சு இல்லை. அப்போ ஆன்சர் மொத்த முக்கோணங்கள் வந்து 15. ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா இதுக்கு சரியான விடை.
3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2 பகடை கொடுத்துருக்காங்க, அதில் வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 2 5 2 5 4ன்னு சொல்லிட்டு. ஸோ 3ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 பகடையிலையும் சேமான நம்பர் இருக்கான்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ முதல் பகடையில் வந்து 2,5க்கு பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து 3. ரெண்டாவது பகடையிலையும் 2,5 பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து 4. அப்போ கண்டிப்பாக 3க்கு ஆப்போசிட்டில் உள்ளது 4 அப்படிங்கிறதான் சரியான விடை. ஆப்ஷன் பிங்கிறதான் இதுக்கு சரியான விடை. விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 49, 121, 169, கொஸ்டின் மார்க் 361. ஸோ இது எதோட ஸ்கொயர் 49 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் 49. 121ங்கிறது 11 ஸ்கொயர். 169ங்கிறது 13 ஸ்கொயர். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரைம் நம்பர். 7, 11, 13 இது எல்லாமே ப்ரைம் நம்பர். அப்போ 13க்கு அப்புறம் ப்ரைம் நம்பர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 வரும். சரிங்களா? 17 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 289. சரிங்களா? 17க்கு அப்புறம் வர ப்ரைம் நம்பர் 19. ஸோ 19 ஸ்கொயர்டுங்கிறது 361. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னா என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு நம்பர் 1ஆலையும் அப்புறம் சேம் நம்பராலையும் தான் வகுப்படும். 7ங்கிறது 1ஆல் வகுப்படும், அப்புறம் 7ஆல் தான் வகுப்படும், வேறு எதாலையும் வகுப்படாது. 11 அப்படி தான், 13 அப்படி தான், 17, 19 எல்லாமே ப்ரைம் நம்பரில் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் 17 ஸ்கொயர்டு 289 அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் வந்து 5 சென்டிமீட்டர், அதனுடைய மூலை விட்டம் வந்து 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து L/B. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது மூலை விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மூலை விட்டத்துக்கும் ஃபார்முலா நமக்கு தெரியணும். D = √L² + B². இதுதான் செவ்வகத்தின் மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா. ஸோ டியோட வேல்யூ 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ L வந்து 5ன்னு எடுத்துக்கலாம், அப்போ 5². B நமக்கு தெரியாது, ஸோ B² அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ 13 = √25 + B². ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ரூட்டை வந்து நான் எலிமினேட் பண்ணணும். அப்போனா என்ன பண்ணணும், 2 சைடும் நான் ஸ்கொயர் பண்ணணும். அப்போது 13² = 25 + B² வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு 13 வந்து 169 வரும். இந்த 25 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, = B² வரும். ஸோ 169ல் 25 போச்சுன்னா 9 5 போச்சுன்னா 4, திருப்பி 4 1. அப்போ 144 அப்படிங்கிறது வருது B². அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிங்கிறது என்னன்னு போடலாம், 12ன்னு போடலாம். ஆனால் அவங்க கேட்குறது B கிடையாது. சரிங்களா? அவங்க கேட்குறது செவ்வகத்தின் பரப்பளவு. ஸோ சம்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர் ஒரு பக்கம் சொல்லிட்டு பிக்கு இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ போட்டுக்கோங்க 12. அப்போ டோட்டலாக 12 5 60. ஆப்ஷன் சி 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது அதற்கு சரியான விடை. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக 1752 பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்க. ஸோ இவங்க ஊதியம் கொடுத்துட்டு நாட்கள் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த நபர் வந்து அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியம் வந்து 1752. ஆனால் அவர் அனைத்து நாளும் வாராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் 1387 பெற்றார். அப்போ அந்த வேலை செய்த நாட்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி மாடல் சம்முக்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரிங்களா? மீபேவா. ஸோ மீபேவா வந்து 1387க்கும் 1752க்கும் கண்டுபிடிச்சோம்னா பொதுவான ஒரு வேல்யூ வரும். அதுலேருந்து சம்மை சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1387க்கும் 1752க்கும் HCF கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே பெரிய நம்பர், அதனால் இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டெல்லாம் நம்ம வந்து HCF கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் உள்ளே போட்டுக்கோங்க 1752. அது சின்ன நம்பரால் வகுங்க 1387. இது 1ஆல் வகுப்படும். அப்போ 1387
12ல் 7 போச்சுன்னா 10ல் 7 போச்சுன்னா 3 3 2 5 4 10ல் 8 போச்சுன்னா 2 6 6ல் 3 போச்சுன்னா 3. மீதி வந்து 0 வர வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். ஸோ மீதி 365 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இதை ஈவா மாற்றிடுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஈவை உள்ள கொண்டு வந்துடுங்க 1387ன்னு. ஸோ இப்போ 3 எத்தனை 3ஆல் 1387 வகுப்படுன்னு பார்த்தீங்கன்னா 3 வரும் இல்லை 4 வரும். 4 போட்டிங்கன்னா 3 12 தான். ஆனால் இங்கே 4 6 24, அங்கே ஒரு 240 ஆட் ஆயிரும். 1387 விட அதிகமாக போயிடும். அதனால 3ஆல் போட்டுக்கலாம். 5 15 மிச்சம் 1 6 3 18 19 1 3 9 10. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 7 - 5 2 18 9 9 தான். அப்போ மீதி 2 292. இன்னும் மீதி 0 ஆகலை. அதனால திருப்பியும் வகுத்துக்கலாம். இந்த ஈவா மாற்றிருங்க. இந்த மீதி ஈவா மாற்றிடுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஈவை உள்ளே கொண்டு வந்துடுங்க 365. இது 1ஆல் வகுப்படும். இப்போ 292 வந்துடும். 5 - 2 3 10 10ல் 9 போச்சுன்னா 1 6 1 7. ஸோ மீதி 73 வந்திருக்கு. இன்னும் 0 வரல. அதனால் இதை ஈவா மாற்றிடுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஈவை உள்ளே கொண்டு வந்துடுங்க 292. ஸோ 4 3 12 அப்போ 4ஆல் போட்டு பார்க்கலாம். ஸோ 3 12 மிச்சம் 1 நாளையில் 28 292 கரெக்டாக வருது. மீதி 0 வந்துருச்சு. அப்போ நீங்கள் எடுத்துக்க வேண்டிய வேல்யூ வந்து 73. ஸோ இந்த ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து 73. இப்போ அவங்க கேட்குற கொஷின் 1387 ரூபா அவங்க வேலைக்கு வந்த நாட்களுக்கான சேலரி கொடுத்துருக்கோம். அப்போ அவங்க எத்தனை நாள் வேலைக்கு வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ வேலைக்கு வந்த நாட்களுக்கான சேலரியை நீங்கள் என்ன பண்ணணும்னா 73ஆல், அதாவது மீபேவா கண்டுபிடிச்சிங்களா, அது 73ஆல் வகுத்துருங்க. ஸோ 73 73 8ல் 3 போச்சுன்னா 5 10ல் 7 போச்சுன்னா 3 3 3 6 திருப்பி இங்கே 7. ஸோ இங்கே 9 3 27 போட்டு பார்க்கலாம். 9 3 27 2 9 7 63 65. ஸோ மீதி 0 வருது. ஸோ அப்போது மொத்தம் 19 நாள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த 19 நாளுக்கு தான் அவங்க 1387 ரூபா சேலரி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற் பலன் 1875. அவற்றினுடைய மீ பேவ் வா 5 எண்ணில் மீ போ மா மீச்சிறு பொது மடங்கு என்ன, எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாடல் சம் பார்த்துருப்போம். நார்மலாக 2 எண்களினுடைய பெருக்கற் பலன் கொடுத்துருப்பாங்க. 2 எண்களினுடைய பெருக்கற் பலன் என்பது அதனுடைய மீசிமா மற்றும் மீபேவாவுடைய பெருக்கற் பலனுக்கு சமம் அப்படின்னு பார்த்துருப்போம். மீசிமா மற்றும் மீபேவாவுடைய பெருக்கற் பலனுக்கு சமம். ஆனால் இங்கே 3 எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 எண்கள், 3 எண்களினுடைய பெருக்கற் பலன். ஸோ 3 நம்பரில் எத்தனை நம்பருடைய பெருக்கற் பலன் கொடுத்திருந்தாலும் அதுக்கு ஃபார்முலா என்னன்னா HCF பவர் n-1 இன்ட்டு எல்சிஎம். ஸோ எத்தனை நம்பர், அதாவது 2 நம்பருக்கு மேலே போயிருந்தாவோ 3 4 5ன்னு எத்தனை நம்பருக்கு மேலே போயிருந்தாலும் HCF பவர் n-1. ஸோ அப்போ அவங்க மீ போவா கொடுத்துருக்காங்க 5. 3 எண்களா, அப்போ n-1னா 3 - 1 இன்ட்டு எல்சிஎம். பெருக்கற் பலன் வந்து 1875ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1875 3 5 பவர் 2 அப்படிங்கிறது 25 இன்ட்டு எல்சிஎம். ஸோ இந்த 25க்கும் இதையும் அடிச்சு பார்க்கலாம். 5 5 25 3 15 3 7 5 35 5 5 25 1 5 7 5 35 5 5 25. அப்போ ஆன்சர் 75 அப்படிங்கிறது அதுக்கு சரியான விடை. 5ன் ஒரு பகுதி மற்றும் 8ன் ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட 94ன் விகிதம் 3:4 எனில் அதனுடைய முதல் பகுதி என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 94 2ஆக பிரிக்கிறாங்க. 5ன் ஒரு பகுதியாகவும் 8ன் ஒரு பகுதியாகவும் பிரிக்கிறாங்க. சரிங்களா? இதோட விகிதமும் கொடுத்துருக்காங்க 3:4ன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பகுதியை அதோட விகிதத்தால் பெருக்குங்க. ஸோ 15, அதாவது 5 15 8 32. ஸோ டோட்டலாக எத்தனை பங்கு இருக்குது, எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 பங்கு இருக்குது. ஸோ 47 பங்குங்கிறது
94. சரிங்களா? அப்போது ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. 94/47ங்கிறது 2 தானே? ரைட். அவங்க கேட்குறது முதல் பகுதி தான் கேட்குறாங்க. அப்போ 15 × 2 = 30. ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான விடை. ஒருவேளை ரெண்டாவது பங்கு கேட்டாங்கன்னா 32 × 2 64ன்னு போடணும். சரிங்களா? எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றியமைத்தால் பொருளுள்ள வார்த்தை ஒன்று கிடைக்குமா? அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்க. அதாவது சஃபில் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை அரேஞ்ச் பண்ணினா ஒரு வேர்டு வருங்கிறாங்க. அது என்ன வேர்டு அப்படிங்கிறது ஆப்ஷன்லேருந்து எடுக்கலாம். பாருங்க, 625314. 6ங்கிறது யூ, 2ங்கிறது எம், 5ங்கிறது பி, 3ங்கிறது இ, 1ங்கிறது ஆர், 4ங்கிறது என். அம்பர்ன் ஒரு வார்த்தையே கிடையாது, அப்போ ஏ கிடையாது. அடுத்தது 4ங்கிறது என், 6ங்கிறது யூ, 2ங்கிறது எம், 5ங்கிறது பி, 3ங்கிறது இ, 1ங்கிறது ஆர். நம்பர்னு வருதா? ஆப்ஷன் பிங்கிறதா அதுக்கு சரியான விடை. 100லிருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபஸ்ட்டு 100லிருந்து 10 கழிச்சிங்கன்னா 90 வரும். அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா 90 வரும். அப்போது 100லிருந்து 10 எத்தனை முறை கழிக்க முடியும் அப்படின்னா ஒரு முறை மட்டுமே ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏங்கிறதா அதுக்கு சரியான விடை. முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார்? அதாவது ஒரு நாள், அதாவது 1 day ஒர்க் வந்து 2/7. சரிங்களா? அப்போ எத்தனை நாட்களில் இந்த வேலையை முழுமையாக செய்து முடிப்பார்னா இதனுடைய தலைகீழியே எழுதிட வேண்டியதான். 7/2. சரிங்களா? இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 3 1/2ன்னு வரும். 3 6 7/2 தானே வரும். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஒரு விவசாயி 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை ஆகும். ஸோ PNR/100, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100 அந்த ஃபார்முலாவில் இதுக்கு போடலாம். பிரின்சிபல் அப்படிங்கிறது 20,000, என் 5 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4.5/100. ஸோ இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். இந்த 4.5 இருக்கா, அப்போது ஒரு சைஃபர் எடுத்துருங்க. 45 × 5 × 20. ஸோ ஃபஸ்ட்டு 5 20ங்கிறது 100. அப்போ 45 × 100 4500ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவங்க கேட்குறது தொகை கேட்குறாங்க, அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ. அப்போது 20,000 + 4500 டோட்டலாக 24,500ங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். ரூபாய் 1500க்கு 3 ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளினுடைய வித்தியாசம் ரூபாய் 13.50 எனில் வட்டி வீதங்களுடைய வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் SI = PNR/100 ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். ஆனால் இரு வெவ்வேறு இடங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போது 1500 என்னங்கிறது 3 ஆண்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தெரியல. ஏன்னா இரு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வட்டி வீதம் இருக்குது. அதனுடைய வட்டி வீதங்களுடைய வித்தியாசம் தான் கேட்குறாங்க. அதனால் முதல் பகுதிக்கு R1 எடுத்துக்கிறேன், /100 மைனஸ் அதே 1500க்கு அதே 3 வருஷத்துக்கு R2 இரண்டாவது வட்டி வீதம் R2ன்னு எடுத்துக்கிறேன், /100. இதனுடைய வட்டி வீதங்களுடைய வித்தியாசம் எவ்வளவா? 13.50. ஸோ இது சிம்பிளை பண்ணிக்கலாம். 2 சைஃபருக்கு 2 சைஃபர், 2 சைஃபருக்கு 2 சைஃபர்.
15 3 45. ஸோ 45 R1 மைனஸ் 45 R2 இஸ் ஈக்குவல் டு 13.50. ஸோ 45 காமனாக இருக்கனால பொதுவாக வெளியே எடுத்துறேன். R1 மைனஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 13.50. ஸோ நமக்கு தேவையானது வட்டி வீதங்களுடைய வித்தியாசம் R1 மைனஸ் R2 தான் கேட்குறாங்க. அதனால் 13.50 டிவைடட் பை இந்த 45 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் டிவைட் ஆயிரும் 45. ஸோ அடுத்தது தசமத்தில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு முழு எண்ணாக மாற்றுங்க. முழு எண்ணாக மாற்றணுன்னா மேலேயும் கீழேயும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு வேல்யூ தான் இருக்குது, ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. அதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 135 டிவைடட் பை 450 வரும். ஸோ 9 5 45, 2 10, 7 35. அடுத்தது 9 3 27, 3 9. அடுத்தது 3 9, 10 3 30. அப்போது 3/10 அப்படிங்கிறது என்னது? 0.3. ஆப்ஷன் சிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை.